அப்போ ஜெயா டிவி, மக்கள் தொலைக்காட்சி இரண்டிலையும் ஸ்க்ரால் ஓடுது. தலைமைச் செயலாளரும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரும் பேசிய உரையாடல் இன்று 7 மணி செய்திகளில் ஒளிபரப்பாகிறதுன்னு ஸ்க்ரால் ஓடுது. கூப்பிட்றாரு, என்னையா எல்லாரும் வாங்க, மாலதி உள்துறை செயலாளர் இறந்துட்டாங்க, திரிபாதி இறந்துட்டாரு, அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க மேல. எல்லாரையும் கூப்பிடுறாரு. கட்சியில் ஆர்காட் இருந்தார், அப்போ கட்சியில் சீனியர்ஸு இவங்க எல்லாரும் வந்து 7 மணிக்கு கருணாநிதியை நியூஸை பார்க்குறாரு. உரையாடல் ஓடுது. திரும்பி திரிபாதி பார்க்குறாரு. இல்லைன்னு சொன்ன உடனே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சார் காலங்காலமாக பண்ணுறது நம்மளும் பண்ணலாம், என்னையா விசாரணை கமிஷன் போடுவோம் சார் என்று. உடனே மறுநாள் வந்து 15ன்னு நினைக்கிறேன், 15 தான் நினைக்கிறேன், தமிழக அரசு வந்து அறிவிக்க வருகிறது. இந்த மாதிரி நீதிபதி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சண்முகம் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அப்படின்னு போட்டு விசாரணை ஆணையம் நடைபெறுகிறது. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 20 நாள் போகுது. சுப்பிரமணிய சாமி பிரஸ்ஸை கூப்பிட்டு அமைச்சர் பூங்கோதை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடமிருந்து பேசியிருக்கிறார். அவருடைய உறவினர் ஜவஹர் என்பவர் ஒரு லஞ்ச வழக்கில் சிக்கியிருக்கிறார், அவரை காப்பாற்றுவதற்காக பூங்கோதை பேசியிருக்கிறார் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ப்ரெஸ் மீட் வைக்கிறார். ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாருக்கும் சீடியை கொடுக்குறாரு கையில், இந்தாங்க வச்சுக்கிட்டு அந்த பேசின சீடியை கொடுத்துறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும் பெருசாக கவர் பண்ணாங்க. மறுநாள் அசம்பிளியில் எப்படி அப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு பன்னீர்செல்வம் அசம்பிளியில் இதை எழுப்ப போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு வரப்போகுது, ஒரு விடுமுறை நாள் வருது, மறுநாள் அசம்பிளி. பூங்கோதை கூப்பிட்டு ராஜினாமா லெட்டர் கொடுன்றார். இல்லை முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுடுறாங்க. பூங்கோதை ராஜினாமா லெட்டர் போட்டுட்டு இங்கே சிஐடி காலனியில் சண்டை நடக்குது. ஏன்னா சிஐடி காலனி ரெப்ரஸன்டேட்டிவ் பூங்கோதை